அப்போஸ்தல நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த இடத்திலே சவுல் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தொடும்போது, தொட்டு கண்கள் குருடாக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்திலே சவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சுத்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய நீர் சுத்தமா இருக்கிறேன் என்று கேட்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவரோடு உங்களுடைய பாதத்தில் வரும்போது நாம் நடுங்கிறோமா, நம்ம திகைத்து நிற்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நடுக்கத்தோடும் தேவனை பார்க்கும்போது அவரிடத்தில் சவுல் கேட்கும்போது கேட்கிறான், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் என்று சவுல் கேட்கிறான். நாம் இன்றைய தினத்திலே கேட்கிறோமா ஆண்டவருடைய சமூகத்திலே, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், நான் இந்த பிசினஸை பண்ணுவதற்கு உமக்கு சுத்தமா, இல்ல இந்த தொழில் காரியங்களை செய்வதற்கு உமக்கு சுத்தமா இருக்கிறதா, இல்ல இனி ஒரு காரியங்களை நான் செய்வதற்கு நீர் சுத்தமா இருக்கிறீர் என்றால் நம்ம ஒன்றுமே கேட்பதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய பாரங்களையும் கஷ்டத்தை சொல்லிவிட்டு போய்விடுவோம். ஆனாலும் ஆண்டவர் மறுபடி பேசும்படியாக நம்மை அதை கேட்பதற்கு நம்மை நிற்பதில்லை. ஆனாலும் சவுலை கர்த்தர் சந்தித்த போது, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவருடைய சித்தம் என்னது? உன்னுடைய வியாதியை தேவன் சுகமாக்குவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நாம் ஜெபித்து விட்டு நாம் கடந்து போய்விடுவோம். அது என்னது என்று கேட்காமல் நம்ம கடந்து போய்விடுகிறதை பார்க்க முடியும். அதனால் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு கடந்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்தோமானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்று செய்வார். அதுதான் தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோடு நீங்கள் அவருடைய சித்தம் என்னதென்று கேட்டீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய சித்தத்தை கர்த்தர் அறிந்து அதை செய்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.